தமிழுக்காக மிகப்பெரிய அளவில் அவர் வந்து பங்காற்றியிருக்காரு. பனை மரத்தினுடைய அந்த வேல்யூவை மக்களுக்கு எடுத்துரைத்தவர். வயதான காலத்திலுமே பூரண மது விலக்கை வலியுறுத்தி நடைப்பயணம் சென்றவர். அவருக்கென்று ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கு அரசியலில. அவரது குடும்பமே அரசியலை சார்ந்தவர்கள். தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மிகவும் எளிமையாக அவர் வாழ்ந்த ஒரு உன்னதமான தலைவர். அவர் இன்றைக்கு வயதின் மூப்பின் காரணமாக மறைந்துவிட்டார் என்ற செய்தி உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நான் ஆழ்ந்த என்னுடைய கட்சியின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய ஆளுநர்களை நான் தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா கேப்டன் மறைந்து போன்ற அன்னைக்கு என் சகோதரி மாதிரி என் கூடையே நின்னாங்க. அப்போ அவங்க வந்து கவர்னராக இருந்தாங்க. ஆனால் அந்த புரோட்டோகால் எல்லாம் எதுவும் இல்லை. 3 வாட்டி வந்து என் கூடையே இருந்து கேப்டனை இறுதி மரியாதை செலுத்தும் வகை அவங்க வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல என்னோட சிநேகிதி. அதனால அவங்க அப்பா இன்னைக்கு இல்லை, அவங்க அம்மாவும் மறந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். எனவே அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிக்கிறோம்.